Hi, என்னோட பேரு முத்து சோலைப்பன். வெல்கம் டு Groww தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இப்போது போன அக்டோபர்லேருந்து இப்போ ஜூன் 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் FIIன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஈக்விட்டிஸை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் ஒரு சில ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் செல் ஆஃப் நடந்துகிட்டு இருக்கையில் நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாரின் யூஸ்வலாக இந்த FIIன்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரில் ஒரு கம்பெனியோட ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் அவங்க ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த பர்டிகுலர் கம்பெனியில் லாங் டர்மாக இன்வெஸ்டடாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அண்ட் அந்த ஷேர் பார்த்திங்கன்னா அந்த ஷேர் மேலே ஒரு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அர்த்தமும் கூட. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஒரு 5 கம்பெனி எங்கே இந்த FII ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களோட ஹோல்டிங்ஸ் அதிகமாக இருக்குது. ஆஸ் ஆன் குவார்ட்டர் ஜூன் 2022 குவார்ட்டரில் போது எந்தெந்த கம்பெனிஸில் அதிகமாக ஹோல்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த 5 ஷேர் என்னென்ன. ஸோ இந்த 5 கம்பெனி எப்படி ஃபில்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் கேப் அந்த கம்பெனிக்கு 5,000 crores இருக்கணும். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15%க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி 5 இயர்ஸோட சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 10% இருக்கணும் காம்பவுண்டடாக. ஸோ இந்த பேசிஸில் ஃபில்டர் பண்ணி பார்க்கல ஒரு 5 ஷேர் வந்தது. அந்த 5 ஷேர் என்னென்னு சொல்லிட்டு 5 கம்பெனி என்னென்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோஸில் ஒன்லி எஜுகேஷன் கண்டென்ட் தான் போடுறோமே தவிர இதில் எந்த விதமான பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா எரிக் லைஃப் சயின்சஸ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க மேனுஃபேக்சர் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இவங்க கிட்டத்தட்ட 280 ப்ராடக்ட்ஸ் இவங்க கிட்ட லைனப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான டொமஸ்டிக் ப்ரெசன்ஸ் இருக்குது. அண்ட் இவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாதனால அதில் எந்த விதமான மார்க்கெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் தான் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. Q1 ஃபினான்ஷியல் இயர் 22-23 பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேக் கிட்டத்தட்ட 2.04% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவென்யூ பிரேக்கப் உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓவரால் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆகி இருக்குது. இந்த கம்பெனியோட டாப் 15 மதர் பிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிராண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் த ரெவென்யூ இவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இந்த கம்பெனிக்கு. ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 9 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் கேட்டகரியில் டாப் 5 பொசிஷனில் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 சேல்ஸ் டிப்போ இருக்குது. அதே மாதிரி 2069 ஸ்டாக்கிஸ்ட் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 5 lakh ரீட்டைல் கெமிஸ்டோட இவங்களோட ரீச் அந்தளவுக்கு இவங்க ப்ராடக்ட்ஸ் ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருந்துக்கு. ஏன்னா அவங்களோட மார்ஜின்ஸ் கம்மியாக இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸ் பார்க்கலாம். இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 699.55 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட PE பார்த்தீங்கன்னா 24.34 இருக்குது. அண்ட் டெட் டு ஈக்விட்டி 0.04 தான் இருக்குது. 5 இயர்ஸ் காம்பவுண்டட் க்ரோத் ரேட் சேல்ஸில் எவ்வளோ காமிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 12.44% இருக்குது. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 23.39 இருக்குது. 1 இயர் ரிட்டர்ன்ஸ் -7.49லையும் அண்ட் 5 இயர்ஸ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4.24%லையும் இருக்குது. அண்ட் இவங்களோட 200-day மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 688 இருக்குது. அண்ட் இவங்களோட RSI 14 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54.9 இருக்குது. இதுதான் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸ். ஸோ இந்த கம்பெனியோட 200-day மூவிங் ஆவரேஜ்னா என்னன்னா, அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இந்த 200-day மூவிங் ஆவரேஜை விட ஜாஸ்தியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். அதே அந்த 200-day மூவிங் ஆவரேஜ் வேல்யூ இதை விட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது ரொம்ப பேரிஷாக இருக்குன்னு அர்த்தம் அந்த ஷேர். அதே மாதிரி இந்த RSIயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 30க்கு கீழே இருக்குது அப்படின்னா அது ஓவர் சோல்டு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 70க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஓவர் பாட்டன் அப்படின்னு அர்த்தம். ஸோ 70க்கு மேலே இருக்குன்னா அப்போ ஓவர் பாட்டன் ஆகிடுனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே அது பீக் ஹிட் ஆகிடுச்சு, சீக்கிரம் கீழே வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான அது ஒரு அறிகுறியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் கம்பெனி பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா டிசைன், இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங், அதே மாதிரி கமிஷனிங் ஆஃப் எத்தனால் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களோட கோர் பிஸ்னஸ்.
இது மட்டும் இல்லாமல் இன் அடிஷன் டு திஸ் இவங்க வந்து வேறு என்னெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு, அதே மாதிரி ஹை பியூரிட்டி சிஸ்டம்ஸு, ப்ரிவரி அண்ட் பெவரேஜஸ், அதே மாதிரி கிரிட்டிக்கல் ப்ராசஸ் எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸாக வந்து இருக்காங்க. இந்த Q1 ஃபினான்ஷியல் இயர் 22-23 வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இவங்களோட ஸ்டேக்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2.09% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட ஸ்ட்ராங்கான ஆர்டர் புக், அந்த அளவுக்கு வந்து இவங்க கிட்ட வந்து ஆர்டர்ஸ் வந்து லைனப்பாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டோட பாலிசிஸும் வந்து இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால இது வந்து நிறைய நல்ல விதமாக வந்து இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 times வந்து இவங்களோட ஷேரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து கவர்மெண்ட்டோட பாலிசிஸ், அதாவது 20% வந்து எத்தனால் பிளெண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ரீஷெடியூல் பண்ணி 2025 வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீ கவர்மெண்ட்டோட பாலிசிஸும் இவங்களுக்கு பெரிய அளவில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக வந்து அமைஞ்சிருக்கு இவங்களோட க்ரோத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஜியோகிராஃபிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரெசன்ஸும் சரி ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியோட த்ரெட் அப்படின்னு பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிக்கலான ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்காங்க. ஸோ சைக்கிளிக்கலாக இருக்கல திருப்பி வந்து ஒரு ஸ்லோ டவுன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திருப்பி ஹையாக போகும், திருப்பி இது வந்து சைக்கிளிக்கலாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஸோ இது வந்து கேபிட்டல் குட்ஸ் இன்டென்சிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இவங்க சைக்கிளிக்கலாக இருக்கையில் இவங்களோட ஃபினான்ஷியல்ஸுக்கு ரொம்ப கொஞ்சம் டவுன்ஃபால் ஏற்படையில், மார்க்கெட் வந்து ஸ்லோவாக இருக்கையில் இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இவங்களோட ஃபைனான்ஸில். ஸோ விச் ஆக்சுவலி அஃபெக்ட்ஸ் த டாப் லைன் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா ஃபினான்ஷியல் இயர் வந்து 2017 அதே மாதிரி 2020 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருந்ததுனால அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்லோ டவுனு ப்ளஸ் அவங்களோட வந்து சிக்னிஃபிகண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெச் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட இது வந்து ரெவன்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது. இவங்களோட ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸ் உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 416.40 இருக்குது. அண்ட் பி ரேஷியோ வந்து 45.18, டெட் டு ஈக்விட்டி வந்து 0.02 அண்ட் 5 இயர்ஸோட காம்பவுண்டட் க்ரோத் ரேட் சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20.59% வந்து க்ரோ ஆயிருக்காங்க. அண்ட் இவங்களோட 1 year ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17.86 அண்ட் 5 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43.10 வந்து இருக்காங்க. அண்ட் இவங்களோட 200-day மூவிங் ஆவரேஜ் வந்து 366.43 இருக்குது. அண்ட் RSI வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 58.3 வந்து இருக்காங்க. மூணாவது கம்பெனி வந்து IIFL ஃபினான்ஸ் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NBFCனா என்னன்னா வந்து நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து இவங்க பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹவுசிங் ஃபினான்ஸ் அண்ட் கோல்டு ஃபினான்ஸ் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் லோன்ஸும் கொடுக்குறாங்க, அதே மாதிரி மைக்ரோ ஃபினான்ஸும் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் லேட்டாக வந்து Q1 ஃபினான்ஷியல் 22-23 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இவங்களோட ஸ்டேக் வந்து கிட்டத்தட்ட 2.39% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கல இவங்களோட ஹவுசிங் ஃபினான்ஸில் மட்டுமே வந்து இவங்களோட வந்து லார்ஜஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா லோன் புக் மூலிமா தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 35% வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட ஓவரால் ரெவன்யூவில். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கோல்டு லோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக லாஸ்ட் 5 years வளர்ந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 13% தான் இருந்தது அவங்களோட ஓவரால் ரெவன்யூவில் வந்து 2017. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32% வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரோ ஆயிருக்கு. இந்த கம்பெனி வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயின்டைன் மட்டும் இல்லை, அது வந்து இம்ப்ரூவும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து இப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினாக என்னென்னா வந்து அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து பே பண்ணியிருப்பாங்க வாங்கின இதுக்கு. அது ரெண்டுத்துக்கும் நெட் ஆஃப் பண்ணல, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்டு வந்து பார்த்திங்கன்னா அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதான் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்து போயிட்டுருக்காங்க, விச் இஸ் அ வெரி குட் திங். ஏன் அது குட் திங் சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட 7.8% வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினாக வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க Q1 ஃபினான்ஷியல் இயர் 22-23. இந்த கம்பெனியோட ROA அண்ட் ROE வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கான்ஸ்டன்டாக இருந்துச்சு. அதாவது ROAனா என்னன்னா ரிட்டர்ன் ஆன் அசெட், அதே மாதிரி ROEங்கிறது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இது ரெண்டுமே வந்து தே ஆல்வேஸ் மெயின்டைன் கான்ஸ்டன்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கோவிட் சுச்சுவேஷன் வரையில் என்ன ஆச்சுன்னா அவங்களோட ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங் போது
பார்க்கும்போது அதாவது அவங்க போட்டிருக்க ஈக்விட்டிக்கு வந்து எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் அசெட்னா அவங்களோட அசெட் மூலிமா அவங்களுக்கு எவ்வளோ வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் அசெட்னு வந்து சொல்கிறோம். த ஹையர் த ரேஷியோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அசெட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி வந்து அவங்க வந்து தே டிட் நாட் பெர்ஃபார்ம் வெல். ஏன்னா வந்து ஃபினான்ஷியல் 22ல் அண்ட் ஜிஎன்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷார்ட் அப் டு 3.15%. அதே மாதிரி வந்து என்என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் இன்க்ரீஸ் டு 1.83% இன் ஃபினான்ஷியல் இயர் 22ல். ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸ் வந்து பார்க்கலாம். அது வந்து உங்கள் ஸ்க்ரீனில் இருக்குது. அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 362.85ல் இருக்குது அண்ட் பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 11.01ல் இருக்குது. டெட் டு ஈக்விட்டி வந்து 5.58ல் இருக்குது. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ் இவங்களோட சேல்ஸ் growth வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டடாக 17.12% வந்து க்ரோ ஆயிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 1 இயரில் வந்து இந்த கம்பெனியோட ஷேரோட இது வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 17.16% வந்திருக்கு. அதே மாதிரி 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.96% கொடுத்துருக்காங்க. இவங்களோட 200-day மூவிங் ஆவரேஜ் வந்து 319.58 அண்ட் ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 67.3ல் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலிப்ளெக்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து எதில் இருக்காங்கன்னா தேர் இன்டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் பாலியஸ்டர் ஃபிலிம்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிஓபிபின்னு சொல்கிறாங்க, அதாவது பைஆக்சியல் ஓரியன்டட் பாலி ப்ரொப்ளின் இன்னொன்று வந்து சிபிபி, அதாவது காஸ்ட் பாலிப்ரோப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிலிம்ஸ்லாம் வந்து இவங்க மேனுஃபேக்சர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து மேஜராக வந்து லாஸ்ட் 34 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் ஃபிலிம்ஸில் வந்து இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 7 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் தே ஆப்ரேட் இன் 5 countries வேர்ல்ட் வைட். அண்ட் இந்த Q1 ஃபினான்ஷியல் இயர் 22-23 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேக் வந்து கிட்டத்தட்ட வந்து 2.55% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட ஓவரால் கெப்பாசிட்டியில் 95% வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கெப்பாசிட்டியில். பட் அவங்களோட காம்படிஷன் அவங்களோட பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 71லேருந்து 82%ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட த்ரெட் அப்படின்னு பார்க்கல இவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலிருந்து வந்து டெரைவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த க்ரூட் ஆயிலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வாலட்டைலாக வந்து இருக்கக்கூடிய ப்ரைசிங் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வாலட்டைலாக இருந்துச்சுன்னா வந்து அது அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அதே மட்டும் இல்லாமல் இவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட்டாக தான் இருக்காங்க, ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீலிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸில் தான் வந்திருக்கும். ஸோ அந்த டாலர் ஃப்ளக்சுவேஷன் ஆச்சுனாலும் வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து அடி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸ் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க என்னென்னா வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2071.20ல் இருக்குது அண்ட் பி ரேஷியோ 10.10ல் இருக்குது அண்ட் டெட் ஈக்விட்டி வந்து 0.29ல் இருக்குது. லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இவங்க சேல்ஸ் வந்து எவ்வளோ க்ரோ ஆயிருக்காங்கன்னா 15.66%. அண்ட் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து லாஸ்ட் 1 இயரில் வந்து கிட்டத்தட்ட வந்து 13.73% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அண்ட் 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 35.62% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் இவங்களோட 200-day மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2113.10ல் இருக்குது அண்ட் ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 33.1ல் வந்து இருக்குது. லாஸ்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருண் பெவரேஜஸ் லிமிடெட். ஸோ இந்த வருண் பெவரேஜஸ் லிமிடெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெப்சிகோவோட லார்ஜஸ்ட் வந்து ஃப்ரான்ச்சைசி. அண்ட் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஜூஸ் பேஸ்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 31 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் வந்து வச்சுருக்காங்க அண்ட் ஸ்ப்ரெட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியா, நேபாள், ஸ்ரீலங்கா, மொரோக்கோ, ஜாம்பியா, ஜிம்பாப்வே இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இவங்களோட ஃபேக்ட்ரிஸ் வந்து வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட ஃபினான்ஷியல் இயர் 22-23யோட Q1 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட வந்து அவங்களோட ஸ்டேக்ஸ் வந்து 2.90% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட முக்கியமான ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, பயங்கரமாக சூப்பராக ஆப்ரேஷன்ஸில் வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுனால இவங்களால வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேவ் பண்ண முடியுது. அண்ட் அதே மாதிரி வந்து இவங்களே வந்து பேக்வர்ட் இன்டெகிரேஷன் ரொம்பவே நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு ட்ரிங்க் பண்ணணும்னா அதுக்கு தேவையான கார்க்லேருந்து பாட்டிலேருந்து அதுக்கு ஒட்டக்கூடிய ஃபில்ம்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் அந்த பாட்டிலுக்கு தேவையான அத்தனை விஷயமும் வந்து இவங்களோட ஓன் ஃபேக்ட்ரியிலே வந்து ப்ரொடக்ஷன் ஆகிறதுனால இவங்களால வந்து ஹை லெவல் ஆஃப் எஃபிஷியன்சிஸ் அண்ட் காஸ்ட் சேவிங்ஸ் வந்து இவங்களால பண்ண முடியுது. அண்ட் இவங்களோட ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸில் இருக்கிறதுனால வந்து இவங்களால வந்து ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சிஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியுது. ஏன்னா வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து இதனால் வந்து கரெக்டாக வந்து கம்மி பண்ண முடியுது இவங்களால. அண்ட் இந்த கம்பெனியோட த்ரெட் அப்படின்னு பார்க்கல
they are vulnerable to any kind of regulations. ஏன்னா வந்து இவங்க வந்து இவங்க பண்ணக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிரவுண்ட் வாட்டர் ரிலேட்டடான இஷ்யூஸ் வருது, அதே மாதிரி பொல்யூஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து கன்சூமர் ப்ரிஃபரன்சஸ் வந்து மாறிக்கிட்டே வரல, கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் பாயிண்ட் மாறுச்சுன்னா அது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக வந்து அமையும். ஸோ இந்த கம்பெனியோட இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து February 25th 2022 வந்து கிட்டத்தட்ட 9.71 crores வந்து பார்த்திங்கன்னா வந்து பெனால்ட்டி வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வந்து என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெனால்ட்டி. இது ஒரு பாயிண்ட் டு பி நோட்டட் விச் இஸ் அ த்ரெட். இந்த மாதிரி ரெகுலராக நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து இந்த கம்பெனிக்கு வந்து நிறையவே வந்து த்ரெட்டாக வந்து இது அமைஞ்சிரும். ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸ் நீங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி பார்க்கலாம். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1094.35 அண்ட் PE ரேஷியோ வந்து 54.76 இருக்குது. டெட் டு ஈக்விட்டி வந்து 0.49 இருக்குது. அண்ட் 5 இயர்ஸோட சேல்ஸ் க்ரோத் 17.97% க்ரோ ஆயிருக்காங்க. லாஸ்ட் 1 இயரில் மட்டும் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 75.45% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து காம்பவுண்டடாக எவ்வளோ க்ரோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 46.77% வந்து க்ரோ ஆயிருக்கு. இவங்களோட 200-day மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 774.86 அண்ட் RSI வேல்யூ வந்து 63.9 வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டு கன்க்ளூட், இதுதான் வந்து இன்றைக்கி பார்த்த ஒரு 5 கம்பெனிஸ் வேர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டேக்கு வந்து இந்த Q1 ஃபினான்ஷியல் இயர் 2022-23 பார்த்திங்கன்னா வந்து கன்சிடரபிளி வந்து ரேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களோட ஓன் டெசிஷன்ஸ் வந்து எடுக்கணும். ஏன்னா இங்கே வந்து நம்ம எந்த விதமான பை ஆர் செல் டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கல. திஸ் இஸ் ஆல் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான். ஸோ ஹோப் யூ லைக் த வீடியோ. நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.